வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தை சார்ந்தவர்களுடைய சொத்து. அவங்க வந்து அங்கே ஒரு வாட்ச்மேனை போட்டு ரொம்ப நாளாக அதை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட், இப்போ தான் டிஸ்பியூட் எல்லாம் செட்டில் ஆகி வர டைமில் இவங்க வந்து போலி ஆவணம் தயாரித்து அதில் அத்துமீறி உள்ள நுழைந்து அந்த வாட்ச்மேனை வந்து பணம் கொடுத்து திருத்தி விட்டு அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு மாடி இருந்த பில்டிங்கை தரமட்டமாக இடித்து அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் சூறையாடி கொள்ளையடித்து சென்று இருக்கின்றார்கள். ஆனால் அவர் வந்து சேகர்பாபு வந்து தன்னோட கூட்டாளிகளான குவிண்டன் தாஸ், ஷாஜகானுடைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ நில அபகரிப்பாளர் மாதிரி அவர் வந்து சித்தரிக்கிறார். ஒரு முயற்சி. இந்த இடத்த அவர் சொல்றார் நான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறேன். இது 2017 பார்த்தீங்கன்னா ஈசி அகர்வால் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரபல சுப்ரீம் கோர்ட்டுடைய லாயர் நம்மளுடைய காவேரி வழக்குகள் சம்பந்தமாலாம் அவர் ஆஜராயிருக்கார் கவர்மெண்ட் சார்பா. அவ்வளோ பெரிய வழக்கறிஞருடைய குடும்பத்தில் இருந்தால் நம்ம இந்த சொத்தை வாங்கியிருக்கோம். அதில் அவரும் வந்து தான் ஒன் ஆஃப் தி செல்லர் நமக்கு வந்து விற்றுருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு போலி ஆவணம் கேட்டால் நாங்கள் உயில் எழுதி வச்சுருக்காங்க எங்களுக்கு சொல்லி, சரி நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்க, 2 கோடி இல்லை 3 கோடி கொடுங்க, சந்தை பதிப்பு தான் வந்து 6 கோடி 8 கோடி இருக்க சொல்லி எல்லாரையும் மிரட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது நானும் ஒருத்தன் தான். இது நிலைமை இப்படி இருக்க இது குறித்து பார்த்தா தொடர்ச்சியாக நம்ம வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு, முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம். ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து இதுக்காக வந்து செவி சாய்க்கவும் இல்லை. இங்க இருக்கின்ற அமைச்சரும் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. எங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாம் என்னன்னு சொன்னா, சேகர்பாபு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஷாஜகான், குவிண்டன் தாஸ் போன்ற நில அபகரிப்பாளர்களுடைய துணையோடு போலி ஆவணங்கள் தயாரித்து நில உரிமையாளர்களை மிரட்டுவது, மிரட்டி பணம் பறிப்பது. அந்த பணத்தை முதலமைச்சருக்கு கொடுக்கின்ற காரணத்தினால் முதலமைச்சர் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இதை காதல கூட வாங்கிக்கிறது கிடையாது. நாங்கள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொல்றோம். 10,000 கோடி ரூபாய் சொத்து தமிழகம் முழுவதும் அவங்க வந்து அபகரிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி, ஆனால் அதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நீங்கள் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் குவிண்டன் தாசன் வந்து சொல்றார், எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட எனக்கு வந்து உயில் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் அந்த குவிண்டன் தாஸ் மீது 2 நில அபகரிப்பு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் கோர்ட்டில் இன்னைக்கு நடந்துருக்கு. நான் வேணா அதை வெளியிடுறேன். அதே போல ஷாஜகான் அந்த பேட்டியில் சொல்றாரு, நான் பிஸ்னஸ் மேன், கப்பல் தொழில் செய்கிறவன்னு. அவர் மீதும் ஒரு நில அபகரிப்பு வழக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னும் நிலவில் இருக்கு. இதே B1 ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டக்காய் கேஸ் இருக்கு. ஒருத்தரை அடிச்சு 5,000 நகையை அபகரிச்சதா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நாட்டில் என்னமோ ஒரு யோகி மாதிரியும் நாங்கள் வந்து யோகிஸ்தர்கள் எங்க மீது வேணும் என்று குறை சொல்றாருன்னு சொல்றாங்க. என்கிட்ட எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்குது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஊரை மிரட்டி கொள்ளை அடிப்பதற்கு நடைபெறுகின்ற ஒரு முயற்சி தான் இது. இதுல துரதிருஷ்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல முதலமைச்சரும் சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவும் மந்திரியா இருக்காரு, அவரும் சம்பந்தப்பட்டு இருக்காரு. ஏன்னா பெரிய தொகை
பெரிய பணம் வருது, சுலபமா வருது, கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. போய் மிரட்டினா மாறடைய மிரட்டினா துட்டு கொடுக்குறான். என்னப்பா லிட்டிகேஷன். இதுக்கு உடனே யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கமிஷனர் அருண், கார்பரேஷனுடைய கமிஷனர் குமரகுரு. ஒரு டெமாலிஷன் ஆர்டர் வாங்காம ஒரு பில்டிங்கை, இந்த மெயின் ரோட்ல இருக்கிற பில்டிங்கை இடிக்கிறாங்க. ஒரு மாசமா இடிக்கப்படுது. ஆனா அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துக்கு இது விடு. இதுல என்ன ஒரு நம்ம வேதனைக்குரிய விஷயம்னு சொன்னா, போலீஸ் ஜீப்போ காவலோடு நின்று இடிக்கிறாங்க. அது அப்ப என்னன்னா போலீஸ் துணையோடு தான் அந்த பில்டிங்கே இடிக்கப்படுது. இவ்வளவு அத்துமீறல், அராஜகம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நாங்க ஒரு மனக்குமரோட தான் சொல்றோம். நீங்க சொத்து வாங்கினா எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சொத்து வாங்குறப்போ இப்படிப்பட்ட தொல்லைகளை கொடுப்பதற்கென்று ஆளுங்கட்சியினர், அதுவும் முதலமைச்சரும் ஒரு அமைச்சரும் செயல்படுகிறார்கள் என்று சொன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க, சாதாரண ஒரு குடிமகனுடைய நிலவரம் என்ன. இந்த சொத்து விவகாரத்துல ஏதோ ஒரு வகையில ஆம்ஸ்ட்ராங் இடையூறாக இருந்திருக்கிறாரு. அது அடுத்த கட்டமா வெளியிடுற. இந்த சொத்துடைய அபகரிப்புல, நில அபகரிப்புல ஆம்ஸ்ட்ராங் இவங்களுக்கு தடைக்கல்லா இருக்கிறாரு. முதலமைச்சருக்கும் சேகர்பாபுக்கும் தடையா இருக்கின்ற காரணத்தினால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அடுத்து தடையா இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா, இதே பகுதியில் இருக்கின்ற காக்காதோப்பு பாலாஜி. சம்பந்தமே இல்லாம கூட்டு போய் என்கவுண்டர் பண்றாங்க. என்கவுண்டரே இல்லை, அது இவர்களுக்காக நடத்தப்பட்ட கொலைதான். அது இந்த விஷயத்தை மறைக்கணும் என்பதற்காக செய்யப்பட்ட கொலைதான். மூணாவது, இந்த விஷயத்தை கையில நான் எடுத்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, எனக்கும் ஒரு அச்சுறுத்தல். யாரு மூலியமானு பாத்தீங்கன்னா, என்னுடைய உறவினர்களே ஒண்ணு தருதலையா இருக்குது. அந்த தருதலையை விட்டு என்கிட்ட சண்டை போடுற மாதிரி அவனை வாக்குவாதத்தை ஈடுபட வைக்கிறாங்க. ஒரு நாள் போன்ல பேசி எனக்கு கொலை மிரட்டல் விடுறான். என்னவா ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான். ஆனா என்னவோ நல்ல காலம், நான் அந்த இடத்துக்கு போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகாத வார்த்தையில பேசுறான். நான் உன்னை கொலை பண்ணிடுவோன்னு சொல்றான். இது நடந்தது பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 5ஆம் தேதி. நான் 11ஆம் தேதியே கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா ஃபாலோ பண்றோம் அந்த தரணிகுமார் என்ற நபர் வீடு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த போலீஸ் மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் ஒரு 10 முறை நான் கடிதம் எழுதியிருப்பேன், 10 முறை நான் நேரில் போய் சந்திச்சிருப்பேன். ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன பதில் கூட கொடுக்காதவர் பார்த்தீங்கன்னா இந்த டிசி பாஸ்கரன். அதே போல இங்க இருக்கிற டிசி சுந்தரவடிவு, அருண், இந்த 3 பேருடைய காம்பினேஷன் இருக்கு பாருங்க. ஒட்டுமொத்த வடச்சென்னையும் லூட் அடிக்கிறது தான் இவங்களுடைய வேலையேங்க. அருண், அங்க இருக்கிற டிசி பாஸ்கர், இங்க இருக்கிற டிசி சுந்தரவடிவேல், இந்த 3 பேருடைய கூட்டணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வடச்சென்னையும் லூட் பண்றதுதான். அதுக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கின்ற அமைச்சர் சேகர்பாபு. அதுக்கு ஆசீர்வாதம் உறுதுணையாக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர். நான் கேட்கிறேன், நீங்க அடிக்கின்ற கொள்ளையடித்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு தடையாக இருப்பவர்களை கொலைதான் செய்வது முடிவு என்று சொன்னால் இது என்ன ஆட்சியா காட்டாட்சியா? நம்ம எங்க இருக்கிறோம்? நீங்க சிந்திச்சு பாருங்க. முதலமைச்சரும் அமைச்சரும் கொள்ளை அடிப்பதற்கு ஊர்ல இருக்கிறவங்க கொலைதான் பண்ணி வாழணும்னு சொல்லி சொன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா பேசல, உணர்ச்சி பொங்க பேசுறேன். இந்த நாட்டினுடைய குடிமகனா இருந்து பேசுறேன், ஒரு பாதிக்கப்பட்ட மனிதனாக இருந்து நான் பேசுறேன். ஆனா இதுவரை சட்ட ரீதியாக எவ்வளவோ நாங்க போராடிட்டு இருக்கிறோம். கடிதம் அனுப்புறோம்,
ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்குறோம், பதில் கிடையாது. அவர் டிசிக்கு கேட்டோம், பதில் கிடையாது. கார்பரேஷன் இ கேட்குறோம், பதில் கிடையாது. எதுக்குமே பதில் சொல்லாம நம்ம கொடுத்திருக்கின்ற புகார் மீது இல்ல ஒண்ணு நான் கொடுத்தது பொய்யான புகார் அப்படின்னா ஒரு லெட்டர் கொடுக்கல, நாங்க தீர விசாரிச்சிட்டோம், நீங்க சொல்றதெல்லாம் பொய், உண்மைக்கு மாறாருன்னு சொல்லி நீங்க சொல்லுங்களேன். ஆனா நிச்சயம் சொல்வேன், 4ஆம் தேதி மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் வைக்கப்படும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணவன் சிறைசாலை சென்றுதான் ஆகணும். இதுதான் உலக நீதி. அதனால முதலமைச்சருக்கும் சொல்லுவேன், இங்க இருக்கின்ற அமைச்சர் சேகர் பாபுக்கும் சொல்லுவேன், தங்களை திருத்திக் கொள்ளுங்கள். கொள்ளை அடிப்பதற்கு எந்த அளவிற்கு ஒன்றால் போகலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு தொடருமே. ஆனால் இலங்கையில ராஜபக்சேக்கு என்ன நடந்ததோ அதுதான் ஒரு நாள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அரங்கேறும். உங்களுடைய கேள்வி சார். நான் வேற ஏதாவது சொல்லணுமா? நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சேன். அதாவது இந்த நைனி சொல்லி குறிப்பிட்டிருக்க நைனி அவங்க ஃபேமிலி பீஸ் காலத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க. பீஸ் காலத்தில் முடிஞ்சு போயிருக்காங்க. அது அவங்களோட கோயில் சொல்லி யாரு சார்? நீ சொல்லக்கூடிய இல்லை சார், யாரு சொல்றான்னு கேட்டேன். யாருடைய பூர்வீக சொத்து இல்லைன்னு சொல்றாங்க. வந்து நைனிக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க பீஸ் அவங்க மூவாயிரம் எடுத்துறாங்க. அவங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு போன யாருக்குன்னு அவங்களுக்குன்னா யாருக்குன்னு நைனிக்கு ரொம்ப சிலருக்கு யாருக்கு நைனி காமிக்கு அலராபதிசி ஒரு நிமிஷம் இருக்குது கேட்டோம். யாருக்குன்னு திருப்பி போது நீங்க வந்து இல்ல வட மாநில ஆளுக்கு பேசுறீங்களா இல்ல சேம்பர்ஸ்க்கு சம்பந்தமா பேசுறீங்களா? சேம்பர் சம்பந்தம். ஓகே, குட், நல்ல கேள்வி. நான் சொல்றேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க கேட்கறதுனால சொல்றேன், இவ்வளவு விவரம் பேசுறேன். 2006 ஜோசப் சேம்பர்ஸ் என்றவர் இவருக்கு குவிண்டன் தாஸுக்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாரு. 2008-7 அவர் இறந்துடுறார். இறக்குறப்பயும் அவங்க மீது வந்து 2 நில அபகரிப்பு வழக்கு போடப்பட்டது. இன்னொன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, ஜோசப் சேம்பர்ஸ் அவரு வந்து உண்மையான வாரிசே இல்லைன்னு சொல்லி அவர் மீது வந்து வழக்கே பதிவு செய்யப்பட்டு நீ வாரிசே இல்லாத கேட்டு. அதுக்கப்புறம் குவிண்டன் தாசன் என்ன பண்றாரு, அந்த உயிரை கொண்டு போய் ப்ரொவைட் பண்றாரு. ப்ரொவைட் வந்து 2010 ப்ரொவைட் ஆயிடுது முதல் தடவை. 2011 அப்பீல் போறப்போ ப்ரொவைட் வந்து கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் டிஓஎஸ்ஸா மாறுது. டிஓஎஸ்ன்றது சொன்னா ஒரிஜினல் அப்ளிகேஷனா மாறுது. டிஓஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2018 ஒரு தெளிவான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து இது ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உயிர் உனக்கு சொந்தம் இல்லை என்பது இன்றைய நாள் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீ நல்லவனா தான் என்ன பண்ணிருக்கணும், 2018 உனக்கு வந்து இதுவாயிருன்னு சொன்னோம், அன்னைக்கு அப்பீல் போயிருக்கணும். அப்பீலும் போல. ஆனால் ஊராருக்கு தொந்தரவு கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ என்ன அர்த்தம்? அப்போ இதை வச்சு மிரட்டி அரசியல்வாதியை வச்சு துட்டு பறிக்கணும், அதுதான நோக்கம். போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, போலீஸ் அதிகாரிகள் சொல்றது செய்வாங்க அப்படின்றதான அர்த்தம். நான் தான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னு. உங்களுக்கு 2018 தீர்ப்பே வழங்கப்பட்டுச்சு. அந்த உயில் என்பது போலியான உயில் தீர்ப்பே வழங்கப்பட்டுச்சு. நீ தீர்ப்பு 2018 வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிருக்க, நேர்மையானவனா இருந்தா அப்பீல் உடனே போயிருக்கணும். ஏன் அப்பீல் போகல? இன்னைக்கு என்ன இது 8 வருஷம் அப்பீல் போகல. அப்பீல் போகாம காத்துட்டு இருக்கிற. ஏன்னு சொன்னா அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, ஆனால் எடப்பாடியார் ஆட்சி இருக்குன்றப்போ இந்த நில அபகரிப்பு என்பது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு அவங்க மீது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால பயத்தோடு இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் வந்து திமுக வந்த உடனே இந்த கும்பல் திருப்பி வந்து வேலையை செய்ய ஆரம்பிக்குது.
செய்ய ஆரம்பிக்கிறப்ப உட்கார்ந்து பேசுது. இவ்வளோ 10,000 கோடி ரூபா சொத்துக்கு வந்து நான் ஒரு பேப்பர் வச்சுக்கிறேன், வெள்ளை பேப்பரில். இதை வந்து நீங்கள் வந்து நான் இந்த ஆட்களை போய் மிரட்டுறேன், நீங்கள் எனக்கு போலீஸ் மட்டும் எனக்கு உடந்தையாக இருந்தால் போதும், போலீஸ்கிட்ட தான் ஓடி வருவாங்க, போலீஸ்கிட்ட உடந்தையாக இருந்தால் போதும், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க, அவ்வளோதானே. சரி, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் சார் சொந்த இடம் இருந்தாலும் தைரியமாக இருக்கிறோம். இதே பில்டர் வாங்கிதான் என்ன பண்ணியிருப்பான், அவன் வந்து வட்டி கணக்கு தான் போடுவான். ஒரு ப்ராஜெக்ட் போடுறோம், 10 கோடி ரூபா போடுறோம், எது 1 வருஷம் டிலே ஆச்சுன்னு சொன்னால் நமக்கு கஷ்டம். எதுக்குப்பா முன்ன பொண்ணை கேட்குறத கூட்டு கொடுத்துருப்பா, அதுதானே பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான முயற்சி தானே. இதுக்காக இந்த அரசு இருக்கு, இதுக்காக ஒரு முதலமைச்சர் இருக்காரு, இதுக்காக ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. ஏதோ சினிமா படத்தில் வர்ற மாதிரி உத்தம புத்திர மாதிரி வேஷம் போட்டு, சாமியார் மாதிரி வேஷம் போட்டு சுத்துறாரு. இது நியாயமா, அடக்குமா கேக்குற சொல்லுங்க. நாங்க வயிறு எரிஞ்சு பேசுறோம், உண்மையிலே சொல்றேன், வயிறு எரிஞ்சு பேசுறோம். உழைச்சி சம்பாதிக்க கத்துக்குங்க, ஊரை கொள்ளடிச்சு சம்பாதிக்க ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை இருக்கும், அதுக்காக ஊர் பணத்தெல்லாம் கொள்ளடிச்சு தான் ஓட்டணுன்றது அவசியம் இல்லை. வேற ஏதாவது சொல்லுங்க சார், கேளுங்க சார். அந்த ஒரு கமிஷன் அதுவும் பொறுப்பேற்று ரவுடிகள்லாம் கொல்லப்பட்டாங்க சார். எனது வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கு சார். நான் ஒரு இஷ்யூ மட்டும் தான் சார் எடுத்துருக்கிறேன், அவருடைய இஷ்யூஸ் எல்லாமே போல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சில யூடியூபெல்லாம் நம்ம கவனிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காவல்துறை மீது இருக்கின்ற நம்பிக்கையே நமக்கு வந்து சுத்தமாக போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அருணை பற்றி வர குற்றச்சாட்டுலாம் பார்த்தீங்கன்னா பார்லாம் கூட அவர் வந்து பார்ட்னராக இருக்கிறாரு, பல பார் சோக்கமாக இருக்குது, இப்படியெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து பேசக்கூடிய அளவில் இருக்கு. ஒன்று மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், அவர் கருணாநிதி இருக்கிறப்போ சொன்னார், அவர் ஆட்சி காலத்திலே சொன்னார், காவல்துறையினுடைய ஈரல் வந்து கெட்டு போச்சுன்னு சொன்னார். ஆனால் ஸ்டாலினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவ்வளோதான். அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையாக போற்றப்பட்ட போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பணம் கொடுத்தால் கொலையும் செய்வோம் என்ற அளவுக்கு துணிகிறார்கள். இதுதான் உண்மை, யதார்த்த உண்மை. பணமும் உத்தரவும் வந்தால் நாங்கள் கொலையும் செய்ய துணிவோம், அதற்கு என்கவுண்டர் என்ற ஒரு போர்வையை போர்த்தி விடுவோம் என்று காவல்துறை இயங்கி கொண்டிருக்கிறது. இது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா மிகவும், நான் சொல்லுகிற முன்னெல்லாம் சொல்லுவாங்க பீகார் எங்கெங்கோ ஒப்பிடுவாங்க, இப்போ அதெல்லாம் ஒப்பிட வேணாம், இங்கே தமிழ்நாடே போதும். நான் கேட்குற, ஒரு 6 மாசமா நான் போராடிட்டு இருக்கிறேன் இந்த விஷயமா. ஏன் முதலமைச்சருக்கு வந்து என்ன அவருக்கு நேரம் இல்லை, கூப்பிட்டு விசாரிக்கலாமே? இல்லை வரும் உளவுத்துறை என்ன பண்ணுது, கூப்பிட்டு விசாரிக்கலாமே? இது என்ன உண்மையா, இது என்ன இப்படி இருக்கு, பல ஆயிரம் கோடி சம்பந்தப்பட்ட சொத்துன்னு சொல்றாங்களே, என்ன விஷயம் கேட்கலாமா இல்லையா? ஏதோ அவரை தடுக்குது. நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுல பாருங்க, ஏற்கனவே ஆம்ஸ்டாங் போல, அதுக்கப்புறம் காக்காத்தூ பாலாஜி, அதுக்கடுத்து எண்ணெய் குறி வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு விளையாட்டா இருக்கும், நாளைக்கு அதனுடைய சம்பவங்கள் நடக்கிறப்போ தான் உங்களுக்கு தெரியும். சார் நான் தான் கம்ப்ளைண்ட் சார், என் மச்சான் மூலியமாக தான் ஒரு தருதலை இருக்கிறான், அவனுக்கு வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இளம் பெண்களை வந்து மயக்கி அவங்கள வந்து போதைக்கு அடிமையாக்கி இந்த மாதிரி வசதி படித்த ஆட்களுக்கு வந்து அவங்கள வந்து பணிய வைக்கிறது தான் வேலை. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் உதயநிதிக்கு பல தம்பிகள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த தம்பிகளில் ஒரு தம்பி இந்த தம்பி. புரியுதா உங்களுக்கு? புரியுன்னு நினைக்கிறேன், நாகரீகமாக சொல்லியிருக்கிறேன்.
பல தம்பிகள் இருக்காங்களே, அந்த தம்பிகள்ல ஒரு தம்பி இந்த தம்பி. அம்சம் நேரடியாக முதலமைச்சர் ஆமா சார், இந்த இடம் பிரச்சனை தான் சார். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு சார், 10,000 கோடி இருக்கு சார். இது மாதிரி 10 பேர் சார் 1 லட்சம் கோடி சார். 1 லட்சம் கோடி நீ மிரட்டி துட்டு வாங்கினா எவ்வளவு சார் வரும் உங்களுக்கு? அதுக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, நான் தான் ஆளினால் அழகராஜா சென்னையே பார்த்துக்கிறேன்னு சொல்லி சுத்திட்டு வந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன், இவ்வளவு தைரியம் எப்படி ஒரு அமைச்சருக்கு வருது? எங்க இருந்து வருது? முதலமைச்சருடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னா தானே வருது. நான் கேட்கிறேன், அப்போ முதலமைச்சர் அவர் வந்து எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தி வச்சிருக்கின்ற காரணத்தினாலதான், திருப்பி சொல்றேன், எல்லா வகையிலும் முதலமைச்சர் எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தி வச்சிருக்கிற காரணத்தினால்தான் சேகர் பாபா கார்லயே கூட்டு போறாரு. அவர் கை தட்டி டான்ஸ் ஆகும், இவரும் டான்ஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தான் நம்ம வச்சுக்கிறோம் இப்போ இன்னைக்கு வரைக்கும். அவர் கை தட்டி டான்ஸ் ஆனா இவரும் டான்ஸ் ஆடுவார் கூட. அந்த உயிருக்கு அச்சுறுத்தல் சொன்னீங்க, காவல்துறை புகார் கொடுத்துருக்கீங்க, அதை பாதுகாக்க சார் 6 மாசமா புகார் கொடுத்து வச்சிருக்கேன் சார். சொல்ற தரணிக்குமார் வந்து எனக்கு மிரட்டல் விட்டான்னு சொல்லிட்டு 5/11 என்போ 2025 நடந்தது. 6/11 கம்ப்ளைண்ட் கொடுக்குற. கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப இதுல ஒரு ஏதாவது உண்மை பாருங்க. என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அந்த ரைட்டர் வந்தாங்க. வந்தப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை எடுத்து மேலே போட்டாங்க. அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 4 மணிக்கு அந்த தரணிக்குமார் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சேகர் பாபோட 2 தடவை தொடர்பு கொண்டிருக்கோம். அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நைட்டு என்கிட்ட பேசுகிறா. 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 முறை சேகர் பாபுகிட்ட பேசுகிறா. சேகர் பாபுகிட்ட ஃபோன் பண்ணுறா, கட் பண்ணுறாரு. ஃபோனில் பேசலை. அப்போ ஃபோன் பண்ணால் இண்டு போடுது, வேறு நம்பர் வந்து கூப்பிட்டு வரா என்னான்றது தெரில. அவர் விசாரிச்சா தான் தெரியும். அவருக்கும் தரணிக்குமாருக்கும் என்ன உறவுன்றது அவர் விசாரிச்சா தான் தெரியும். அவருக்கு ஏன் அவன் ஃபோன் பண்ணியிருக்கிறான்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கிளாம்பாக்கம் கடைகள் சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர், எங்களுக்கு தெரிஞ்சு 3 பேர்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கிறான். 3 லட்சம் சொல்லி தரணிக்குமார் அந்த கடையை போய் திறந்தே காமிச்சிருக்கிறான். கிளாம்பாக்கத்தில் உள்ள கடைகளை வந்து திறந்து காமிச்சிருக்கிறான். அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுது. இது வரைக்கும் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படலை. நீங்கள் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்களேன். போலீஸ் துறையே பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையாக இருக்குது. சட்டம் என்பது சமங்க. நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் சமமாக தானே இருக்கணும். தப்பு பண்ண மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். நான் தப்பு பண்ண கூட எடுக்கிறேன், அதனால என்ன தப்பு இருக்கு? ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரே வரியில் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து மாறி போச்சு. அதனுடைய பாதுகாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான். சமூக விரோதிகளுடைய பாதுகாவலராக இருக்கிறாரு. சமூக விரோதிகளுடைய கூடாரமாக வந்து தமிழகம் மாறியது இந்த 5 ஆண்டு காலம். இதற்கெல்லாம் 4ஆம் தேதி ஒரு நல்ல மாற்றம் வரும், ஒரு நல்ல விடிவு வரும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது இதற்கெல்லாம் நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு காணப்படும். ஏற்கனவே சொல்லியிருக்கார் 297 கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 3 சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் நடமாட்டம், இது 3ம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் உள்ள ஒரு துறையை உருவாக்கி இது 3ம் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் சொல்லி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நிச்சயம் அவரால் தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். ஓகே, வேற எதுவும் கேள்வி இல்லை. தேங்க்ஸ் சார். கருத்து கணிப்பினா சார் எல்லாம் எல்லாருக்கும் சாதகமாக போடுறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான் எனக்கு வருத்தம்,
ஒரு சீமானுக்கு மட்டும் சாதகமாக போடுற 3 பேருக்கு சாதகமாக போட்டீங்க, அவரு விட்டீங்களப்போ. அவருக்கு ஒருத்தர் யாராவது ஒரு டிவி போட்டிருக்கலாமே. ஏன் சார் திமுக அல்ல யார் சார் ஒரு சில இடத்துல பெட்ரோல் வந்து தாவேக்கு ஆட்சி வாய்ப்பு இருக்கும். அதிமுக 3ஆம் இடத்துல வாய்ப்பு தென்னெடுத்தா வந்திருக்கு. சார் நீங்க பழைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா 1998 பாராளுமன்ற தேர்தல் அம்மா வந்து என்டிஓட கூட்டணி வைக்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்க, 33 இடத்துல வந்து திமுகவும் தமாகவும் தான் ஜெயிக்கும், வெறும் 6 இடத்துல தான் அதிமுகவும் பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனா அம்மா நம்பிக்கையோட சொன்னாங்க நிச்சயம் தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக அமையும்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா 30 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபி தான் ஜெயிச்சுது. வெறும் 9 இடத்துல தான் திமுகவும் தமாகவும் ஜெயிச்சு. அதே போல நீங்க 2011 2016 எடுத்து பாருங்க, பெரும்பான்மை என்ன சொன்னாங்க, எல்லாரும் சொன்னது திமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக வந்து எதிர்கட்சியா தான் இருக்கும்னு சொன்னாங்க. நான் மீண்டும் உங்கள்கிட்ட நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 2016 எல்லாருமே சொன்ன ஒரே கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக வந்து எதிர்கட்சியா தான் வரும்னாங்க அம்மா. ஆனா ஒன்று டைம்ஸ் நவ் மட்டும் 139 இடம் வரும்னு சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 134 இடத்துல அம்மா ஜெயிச்சாங்க. அதுதான் மீண்டும் திரும்ப போகுது. 2016 டைம்ஸ் நவ் சொன்னதுதான் மீண்டும் நடக்க போகுது. நீங்க பாருங்க, இது கூட நீங்க பாருங்க, நான் என்கிட்ட நிறைய நான் எடுத்து பார்த்தேன். 2017 பாத்தீங்கன்னா யூபியில வந்து அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறப்போ எக்ஸிட் போல்லாம் கொடுக்குறான்னு சொன்னா தொங்கு இதுதான் சட்டசபை தான் அமையும், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்லி போட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2017 சார் நீங்க தான் கேள்வி கேள்வி கம்மிடுவீங்க. 2017 யூபியில வந்து பாத்தீங்கன்னா தொங்கும் சட்டமன்றம் தான் அமையும்னு சொன்னாங்க. ஆனா பிஜேபி 312 வந்து 312 வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி புரியுது. அதே போல சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா 2023 எல்லாரும் சொன்னாங்க காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து 35 சீட்டு தான் வந்தது, பிஜேபி 54 சீட்டு வந்திருக்கு. அதே 2024 ஹரியானால பாத்தீங்கன்னா அதே எக்ஸிட் போல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஓட்டு என்றப்போ பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைக்குது. அதே போல லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2024 என்டிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 ஜெயிக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா 293 தான் ஜெயிச்சு உண்மையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா. அதே போல ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா என்டிஏ தான் வந்து 42 சீட்டு ஜெயிக்கும், நெக் டு நெக்குனாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சுது, இந்திய கூட்டணி ஆட்சி அமைச்சது. என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா படுதோல்வி அடுத்தது, 24 சீட்டு தான் வந்து. அதனால கருத்து கணிப்பு வந்து எல்லாமே உண்மையானதாக வரலாறு இல்லை, அதுக்கு எதிர்மறையா அப்படியே வந்திருக்கு. இது வந்து நான் ஆல் இந்தியாவிலையும் பேசுறேன், நம்ம தமிழ்நாட்டிலையும் பேசுறேன். தமிழ்நாட்டில் 2014 பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ் தவிர்த்து இது எல்லோரும் சொன்னது ஆளுங்கட்சியாக போகிறது திமுக தான், அதிமுக எதிர்கட்சியில தான் வரிசையில் அமரும்னு சொன்னாங்க. ஆனால் வரலாறு மாறியது. அதே போல இன்றும் பெரும்பான்மை வந்து திமுக சொல்றாங்க, டைம்ஸ் நவ் இன்னைக்கும் சொல்றாங்க அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி. அந்த 2016 வரலாறு 2026 நடக்க போகுது. நிச்சயம் ஒரு நல்ல ஆட்சி மலரும். அந்த எடப்பாடியாருடைய தலைமையிலே அந்த நல்ல ஆட்சி நிச்சயம் தமிழகத்திலே அமையும். தேங்க்யூ சார். ஓகே சார்.